ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முறை மன்வை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். போன எபிசோடில் என்ன நினச்சுன்னா, நம்ம ஹீரோ அவனோட ஆப்பனண்ட்டை பிடிச்சி போட்டு அடித்து கையாலே காலிப்பட்டேன்னு சொல்லிட்டு மூஞ்சிலே குத்த போயிருப்பான். அதோட இந்த எபிசோடு பார்க்கலாம். வரலி பீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு முறுக்கிட்டு இருப்பான். அந்த ஆள் என்ன பண்ணுவார், அவரோட ஆறாவை கொண்டு வந்து கீ எனர்ஜி அப்படியே அவர் உடம்புல கொண்டு வந்து அப்படியே ஹீரோ மேலே தூக்கிடுவான். தூக்குன உடனே கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்பானா நம்ம ஹீரோ. ஆகா, ஐயோ முடிஞ்சு போச்சு, இந்த ஆளோட எனர்ஜினா இவ்வளவு இருக்குது, சோழி முடிஞ்சுப்போ அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பானா. அந்த ஆளும் ஆஹா மாட்டிக்கிட்டடா தப்பே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கியே சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டாரு. ஐயோ அடிச்சுட்டாயா தூக்கிய ஒரே அடிச்சு அட்டில அந்த இடம் அப்படியே தெரிச்சு போயிரும். நம்ம ஹீரோ அதோட வாங்கி போயிடுவான். அடுத்த சீன்ல ஹீரோ எந்திரிச்சு, ஆமா நான் எங்க இருக்கேன், இது எந்த இடம், நான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், டக்குன்னு ஹீரோக்கு சொல்லி வந்துடும். ஐயோ என்ன அடி, உடம்புலாம் வலிக்குது தெரியுமா, எவனாச்சும் ஆயில் மசாஜ் பண்ணி விடுங்களேன் அப்படின்னு ஹீரோ மனதில் நினச்சிக்கிட்டு இருப்பான். சே, அப்பனா நான் அந்த மேட்ச்சில் தோத்துட்டேனா, அந்த கிரட்டு பையனை அடித்து மூஞ்சிலாம் பேத்துட்டானையா, கண்டிப்பாக ஒரு நாள் நான் உன்னை தோக்கடிப்பேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, நம்ம தோத்துட்டோம், அதை ஏற்றுக்கணும். தோத்ததை நம்ம ஏற்றுக்கலன்னா நம்மளுக்கு தோத்ததுக்கான மரியாதையே இருக்காது. அதனால் நம்ம அதை நினச்சி என்னதே கவலைப்படாமல் அடுத்து அவனை அடித்து மூஞ்சி எப்படி பேக்குறதுன்னு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்த சீன்லேயே யாரோ உள்ளே வரமாட்டே தெரியும். யாரது அப்படின்னு கேட்பானா, டே தம்பி நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாப்புல. ஏன் நீங்க இப்ப இங்க வந்தீங்க, என்னாச்சு, எதுக்கு இங்க இருக்கிய அப்படின்னு கேட்டோன்னே, அடே உனக்கு உடம்பு சரியாயிட்டேன்னு பாக்கிறதுக்கு வந்தா நீ என்ன பத்தியே கேக்குற, அடிச்சு மூஞ்சிலாம் பேத்தஞ்சிரும் பாத்துக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி சொல்லிட்டு பாப்புல. சரி ஓவர் கான்பிடன்ஸா பேசுனீங்க, நம்ம அடிச்சிருவேன் கிழிச்சிருவேன் உதச்சிருவேன் முடிச்சிருவேன்னு. இப்ப தோத்து போயிட்டிய, மூஞ்சி எங்க கொண்டு வச்சுக்க போறேன், ஃபர்ஸ்ட் தோத்து போனா எப்படி இருக்குன்னு தெரியுமா நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும் போது, அது ஃபர்ஸ்ட் தோத்து போறதா, இல்லையே நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் தோத்து போலையே, நான் இதுக்கு முன்னாடி தோத்து போயிருக்கேனே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்போம். அடாச்சே, நம்ம அவனை கலாய்க்கிறான், அவன் நம்ம கலாய்க்கிறான். சரி சரி விட, தோத்ததை நினச்சில அது கவலைப்படாத, நீ ஒண்டி இன்னும் படுத்து அப்படியே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை கலாய்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு போப்புல. நம்ம ஹீரோ ஒரு தத்துவம் சொல்லுவான், ஒவ்வொரு தோல்வியும் நம்ம மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லுவான். எப்பா என்ன ஒரு தத்துவம்யா, அருமையா இருக்கடா. இந்த சின்ன வயசுல இவ்வளவு அறிவா, இவன் உண்மையிலே சின்ன பையன் தானா இல்ல இவன் வந்து கலட்டு பையலா, சரி அப்படியா இருந்துட்டு போதும், உனக்கு நம்ம என்ன இது என்னதே அறிவுரை கூட தானே வந்தோம், கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு போப்புல. நீ தம்பி நான் உனக்கு வந்து அட்வைஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். நீ கண்ணா அப்படின்னு சண்டை போட்டு உன்னோட ஸ்ட்ரென்த்தை ஒன்றி தான் வளர்த்துக்கலாம்னு நினைக்கிற, அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால நீ ஒரு மார்ஷியல் பாதையில் நடக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருப்பாப்புல நம்ம ஃபர்ஸ்ட் மாஸ்டர். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், நான் சண்டை போடுறத ரசிக்கிறேன், சண்டை போடுறது எனக்கு பிடிச்சிருக்கு, சண்டை போடுறத நான் வந்து ரசித்து செய்கிறேன், அதனால தற்காப்பு கலையை கற்றுக்கிறத நான் நிறுத்தவே மாட்டேன், அதை மேலும் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லும் போது, சரிப்பா நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லவா, நீ வந்து இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல தற்காப்பு கலையை புதுசாக கற்றுக்கிறேங்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸை, ஓகேவா, அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸையே நீ பழைய மார்ஷியல் ஆர்ட்ஸையும் நீ கற்றுக்க வேண்டியது தானே, அதை எதுக்கு நீ கற்றுக்க மாட்டேன்னு தனியாக ஒதுக்கி வைக்கிற அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்பாரு. அப்போதான் ஹீரோவுக்கு உரைக்கும், என்னது நம்ம இங்கே வந்ததுலேருந்து நம்ம உலகத்தில் இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸை ஒண்டியும் தான் நம்ம பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸையும் நம்ம பயிற்சியே பண்ணலை, அதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குதோ, சரி எதா இருந்தாலும் இனிமேல் இறங்கி செஞ்சிருவோம் அப்படின்னு ஹீரோ மனசுல ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். ஹீரோ வந்து அவருக்கு சொன்னதை ஹீரோக்கே நம்ம ஆளு இப்போ திருப்பி மாற்றி சொல்லிட்டு போயிடுவாப்புல, எப்படி கற்றுக்கணும் எதனால கற்றுக்கணுங்கிறதுனால. பழைய மார்ஷியல் ஆர்ட்ஸாக இருந்தாலும் அதையும் ஒதுக்கக்கூடாது, ஏன்னா அதுவும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தானே. நம்ம ஹீரோ வந்து அந்த வேர்ல்டில் இருந்ததுனால அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒண்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவர் இப்போ என்ன சொன்னார், நீ பழைய மார்ஷியல் ஆர்ட்ஸையும் யூஸ் பண்ணி உன்னால் மேலே வர முடியுமில்ல அப்படின்னு சொன்னோன்னே தான் ஹீரோவுக்கு இந்த வேர்ல்டுலேயும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது மறுதிருப்பி ஞாபகம் வரும். அடுத்து என்ன பண்ணுறாருன்னு வாங்க பார்ப்போம். அதெல்லாம் சொன்னோன்னே ஹீரோவுக்கு அப்படியே நம்மளுக்கு நாண உதயம் வந்து ஹீரோ வந்து அடுத்து அப்படியே மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோவும் என்லைட்மெண்ட் அடையிறதுக்கே மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்துட்டு சரி இவன் என்லைட்மெண்ட் அடைய போகிறான், நம்ம சொன்னதை வச்சு புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மாஸ்டர் அங்கேருந்து கிளம்புவார். சரி இவன் இப்பயே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், இவன் பெரிய பிள்ளைய வாழ்ந்தானே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ பின்னாடி வந்து கூப்பிடுவோம், மாஸ்டர் ரொம்ப நன்றி எனக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ நல்லா பவர்ஃபுல்லாக மாறிட்டு மவுண்ட் ஓவா பக்கம் வந்தீங்கன்னா வச்சுக்க, உனக்கு நல்ல உபசரிப்பு கிடைக்கும். அதோட நம்ம வந்து அங்கே ஒரு பேரிங் போட்டு பார்த்துக்கலாம், அப்போ நீ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு. சீக்கிரம் பவர்ஃபுல்லாக மாதிரி மவுண்ட் ஓவாவுக்கு வந்துரு, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஃபஸ்ட்டு மாஸ்டர். நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டே நிற்பான். அடுத்து கொஞ்சம் நாள் போகுது அப்படின்னு சொல்லும்.
அடுத்து ஒரு 10 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வரும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே செக்லூஷன். அவன் வந்து 10 வருஷமா தனியாக இருந்து ட்ரைனிங் எடுத்துட்டு வெளில வந்து வெயில பார்த்துட்டு எப்பா வெளிச்சத்தை பார்க்கறது எவ்வளோ நிம்மதியாக இருக்குது. 10 வருஷம் நின்று உள்ளேயே ட்ரைனிங் எடுத்திருக்கோம். என்னோட ட்ரைனிங் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக போச்சு. எங்கள் அப்பாக்காரன் இருக்காம ஒரு பைத்தியக்காரன் என்னை வெளியே விட மாட்டான்ட்டான். அவையே உள்ளேயே வச்சுட்டான் அவன். அவன் முடி கையில் கிடச்சா அடித்து மூஞ்சி பேய்க்கலான்னு நினைக்கிறேன். அந்த மூஞ்ச பார்த்தா அடிக்க தோண மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஹீரோட பேர் வந்து யானுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஹாவி வயசு 19. இப்போ என்ன லெவலில் இருக்கான்னா ஸ்டார்ட் ஆஃப் சுப்ரீம் பீக்கில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கான் ஹீரோ. இன்னும் போக போக பவர்ஃபுல்லாக மாறுவான். ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான் ஒரு வழியாக ட்ரைனிங் எடுத்து நம்ம எப்படியோ ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறிட்டோம். இதை வச்சுக்கிட்டு மவுண்ட் வாசட்டுக்கு போய்த்து அவங்கள மீட் பண்ணி நம்ம கொஞ்சம் நம்ம சந்தோஷத்தை இல்லைன்னா நம்ம பவரை பரிமாற்ற வேண்டியதான் அப்படின்னு நினைக்கும் போது அடுத்து அவங்க அப்பா தான் கட்டுவாங்க. நல்லா குடிச்சிக்கிட்டு இருப்பாப்புல. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பா நான் ஒரு வழியாக முடிச்சுட்டு வந்துட்டேன். டேய் தகப்பா வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னது மவனே ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு ஓடி போயிடுறா அப்படின்னு சொன்னோன்னே டேய் தகப்பா நான் இப்போ தானடா ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளில வச்சேன். அதுக்குள்ளேயே என்னை வீட்டை விட்டு வெளில கிளப்புறேங்கிற என்ன நடக்குது இங்கே அப்படின்னு நம்ம ஹீரோ அவரை பார்த்து கேட்பான். டேய் மவனே உங்க அப்பா வந்து உன் நல்லதுக்கு தான் சொல்லுவான். நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ வெளில கிளம்பிப்போ வீட்டில் இருக்காத அப்படின்னு சொல்லுவாரா. இல்லைப்பா நான் வீட்டில் இருந்து இன்னும் பயிற்சி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அட முட்டா பயலடா நீ. நானே உன்னை அடித்து வெளில பற்றி வரேங்கிறேன். வெளில போயிட்டு என்ன நிலவரம் எப்படி இருக்கு மொத்த வேலையும் சுற்றி பாடுறா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறா அப்படின்னு அவங்க அப்பா சும்மா மண்டையில் மட்டார்னு ஒரு அடி அடிச்சு ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு வெளில. எல்லா மார்ஷியல் மாஸ்டரும் வெளியில் சுற்றி பார்த்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகரித்து அவங்களோட மரியாதையை சேர்த்துப்பாங்க. நீ இவ்வளோ பெரிய மாஸ்டர் இருந்து வெளில போனீங்கன்னா உனக்கு மரியாதை ஏகபோகமாக கிடைக்கும்டா. பைத்தியக்கார மட்டும் உள்ளே இருந்துட்டு பலம் இருந்தும் மறுதிருப்பியும் பலம் ஏத்துறங்கிற அடிச்சு மூஞ்சிலாம் வச்சோம் ஒழுங்கா போடுறா வெளில அப்படின்னு நம்ம ஹீரோவை போட்டு வெட்டிட்டு பாப்புல. உன்னோட ட்ராவலை தொடங்கு. நீ போயிட்டு மார்ஷியல் மாஸ்டராக மாறணும். நீ என்ன சொன்ன பெரிய பெரிய மாஸ்டர் மாறணும் தானே சொன்னேன். அதுக்கு இப்பயே ஆரம்பிடா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோட அப்பாவே சொல்லுவாப்புல. அடே தகப்பா என்னடா சொல்கிற அந்த ஸ்வாடு மாஸ்டரு நான் போகிற இடத்துல தான் இருக்காரா. இல்லையே சரிட்டார் அதை நான் என்ன ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லோனே நீ வந்து நாளைக்கே கிளம்புற ஓகேவா எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக வச்சுக்க அப்படின்னு ஹீரோ பற்றி சொல்லிடுவாப்புல. என்ன அதே நாளைக்கேவா டேய் இப்போதாட வெளில வந்தேன். ஒரு கோழி ஒரு ஆடு ஒரு என்னது எல்லாத்தையும் காடை கவுதாரி அடித்து ஆக்கி போட்டு சோறு போடுவீங்கன்னா வெளில அடித்து பற்றி வரீங்களா எல்லாம் நியாயமானவங்களுக்கு அப்படின்னு ஹீரோ மனசுல நினச்சிட்டு இருப்பான். மக்கே நாள் காலையிலேயே பார்த்தா மொத்த குடும்பமும் ஹீரோ வழி அனுப்ப வந்திருக்கும். நம்ம ஹீரோவும் நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவான். எல்லாரும் எங் மாஸ்டர் பார்த்து போங்க டேய் மவனே பார்த்து போடா டேய் மவனே பார்த்து போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஹீரோட அப்பாவை ஹீரோ அக்கா ஆறுதல் படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ போகிறானே ஐயோ போகிறானே அப்படின்னு அவர் அழுதுகிட்டு இருப்பார். நம்ம ஹீரோ வெட்டி நடை வந்து சிகரத்தில் ஏறு அப்படின்னு நடந்து போயிட்டு இருப்போம். போகிறோம் மொத்த முறையுமே ஒரு கலக்கிறோம் இன்னைக்கு ஆம்லேட் தான் போடுறோம் அப்படின்ட்டு ஈரக்கிழமை இவ்வளோ 4 பயிற்சி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நான் வலிமையாக தான் இருக்கணும். அதனால் இந்த முறிமில் ஏகபோகமாக பலசாலி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் அடித்து களிப்பட்டதுக்கு நான் கண்டிப்பாக வருவேன். ஏய் முரீம் வெயிட் பண்ணுங்கடா டேய் வந்துக்கிட்டு இருக்கேன்டா அடித்தவங்களாம் மூஞ்செல்லாம் பேக்கிறதுக்கு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புவான். இந்த சீன்லேயும் நம்ம ஹீரோ கையில் போட்டிருக்க கத்தியெல்லாம் சொல்லுவான். இது நானாவே ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லி அந்த பிளாக் ஸ்மித்தை மூஞ்சி கிஞ்செல்லாம் உடச்சி அவனை தூங்க விடாமல் இது செஞ்சுருக்கேன். இது எனக்காகவே மேடின் பண்ணி தனியாக உருவாக்குனது. ஒரே ஒரு பீஸ் ஒன்று தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இவ்வளவு இருந்தாலும் இந்த முறிமில் நடக்க விட்றாங்களையா எவ்வளோ தூரம்டா நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நானாவது நடக்கிறதாவது இப்போ பாரு நம்ம இப்போ வேகத்தை அதிகப்படுத்த போகிறோம். குறுக்க எவன் வந்தாலும் அடித்து தூக்கிட்டு போகிறோம் அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து சரண்டு பண்ணி கிளம்புவான். அடுத்த சீன்லேயே ஒரு மெர்ஜென்ட் குரூப்பை காட்டுவாங்க. ஏப்பா எவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது. நம்ம ஒன்றையும் டெக்னிக்கு அப்புறம் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுந்தா பறந்தே மேலே போயிருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். இன்னொருத்தர் சொல்லுவான் டேய் உலகம் உண்ணுங்கிறதே நீ நம்ப மாட்டேங்கிற இதில் பறந்து மேலே போவியா முட்டா பிள்ளடா இந்த காலத்தில் யாரா பறந்து மேலே போகிறா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிக்கிட்டு இருப்பான் தாடி வச்சவன். சொல்லும் போதே மேலே ஒரு உருவம் இந்தா வந்துவிட்டேன் அப்படின்னு வந்து சரட்னு கீழே இறங்குவான். எப்பா வந்தாச்சுரா ஓ ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கே. ஆமாம் இது என்ன இடம் ஐயா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டோன்னே இது வந்து அண்ணா ப்ரொவிடன்ஸுப்பா அப்படின்னு அங்கே இருக்க மெடிசன்லாம் சொல்லுவாங்க. அது சொல்லிவிட்டு எப்பா நீ என்னப்பா இவ்வளோ வேகமாக வந்த எப்படி வந்து அப்படின்னு அங்கே இருக்கவங்களாம் பதறி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்க மெடிசன்ட்லாம் ஐயாப்பா நம்ம ஒரு வழியாக ஒரு மாஸ்டரை பார்த்துட்டோம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு வேண்டிகிட்டு இருப்பாங்க. சரி எனக்கு வழி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நான் போய்க்கிறேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புவானா. அப்போ கிளம்பும்போது அங்கே இருக்க ஒரு மெடிசன் சொல்லுவான் இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பாடெலாம் செம்மையாக இருக்குமா அங்கே போய் சாப்பிடுங்க அது நான் சொல்கிறேன் நீங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே சரி அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக நான் அந்த ஹோட்டலில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேருந்து கிளம்புவான். அடுத்த சீன்லேயே 2 முட்டையை தான் காட்டுவாங்க. நீ இதை பார்த்தியா
இல்லைடா நானும் பார்த்தேன்டா, நானும் பார்த்தேன். நம்ம தலைவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாடி வச்ச மொட்டையும் தாடி வைக்காத மொட்டையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை அடுத்த சீனு பார்த்தா போட்டு வெளுத்து எடுத்துக்கிட்டு இருப்பான். மீன் கறி அது இதுன்னு போட்டு சரியான பிடுங்க பிடிக்கிட்டு இருப்பான் ஹீரோ. ஆர்மர் தெரியுமா? ஆர்மர் கிங் இருக்கார்ல, அவர் வந்து இப்போ ஒரு அலைன்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காராம். அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு சைனீஸ் மூஞ்சிக்காரன் கேட்பான். அதுக்கு இன்னொருத்தர் சொல்லுவான், எனக்கு தெரியுமே அவங்க 2 பேரும் கை கோக்க போகிறாங்கன்னு. ஏன்னா ஆர்மர் கிங்கும் அதே மாட்டம் ஸ்வாடு கிங்கும் 2 பேருமே ஃப்ரெண்டு தானா. அவங்களுக்கு ஒரு கடன் பட்டிருக்காராம். அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவர் சீடன் அனுப்பி எதை சொல்கிறதா செஞ்சுக்கிட்டு இருந்தார். அது நான் காது வாக்கில் கேட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பான். ஆமாம், ஒரு சீடனுக்கு என்ன பரிசு கொடுக்க போகிறாரு அப்படின்னு அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு டம்ப்ளிங்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சத்தம் கேட்கும். ஐயோ இவங்க எதுக்கு இங்கே வராங்க, இங்கே தயிர நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஒழுக்க ஓடி போயிடுவீங்க இங்கேருந்து அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்கலாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கதவை யாரோ டமாட்டோமன்னு அடித்து உடச்சிக்கிட்டு வருவாங்க. 3 மொட்டை வருவாங்க. நடுவில் இருக்கவன் தான் லீடரு. உடச்சிக்கிட்டு வரும்போதே சொல்லுவான், டேய் இந்த இடத்த டார்க் ஹெவன்ஸான நாங்கள் ஆக்கிரமிச்சிட்டோம், இந்த இனிமேல் எங்களுக்கு தான், ஒழுங்கு மரியாதையெல்லாம் ஓடி போயிருக்கடா அப்படின்னு அந்த மொட்டை கத்திக்கிட்டு உள்ள வருவான். மொட்டை சொல்லுவான், டேய் தங்கங்களா, நாங்கள் எங்கேயாவது சண்டை போட வரல, நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம். எங்களுக்கு இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது. என்ன வேலைன்னா, அந்த ஆர்மர்டு கிங் இருக்காப்ப இல்லை, அவரோட சீட்டை இங்கே தான் இருக்கானா, அவனோட கொஞ்சம் எங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது, அதை நாங்கள் முடிச்சுட்டு போயிடுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பான். அங்கே இருக்கவங்க பேசுவாங்க, தலை சிறந்த மாஸ்டர், மார்ஷியல் மாஸ்டர் இங்கே வந்திருக்காரா, வாங்கி இவன் வந்து ஒரு மாஸ்டர் ஆச்சே அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதோட என்னது ஆர்மர் கிங்கோட சீடனா, அவன் இங்கேயே இருக்கான், அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது, அதுக்கு இருக்குண்டா நம்மக்குள்ளேயே உட்காந்துருப்பான், யாருக்கு தெரியும் அப்படின்னு இன்னொருத்தர் பேசிகிட்டு இருப்பான். ஹீரோ என்ன பண்ணுவான், தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டே, எந்த பைத்தியக்காரன் தெரில, இவங்கள்ட்ட பாட்டிக்கிட்டே அடி வாங்க போகிறான், இன்னைக்கு சாமத்தியாக வாங்க போகிறான்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேனே, நம்ம உட்காந்து பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம், சூப்பராக இருக்குது, ஐயோ ஓடி இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு வேட்டை இருக்குப்போ அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு முன்னாடி வந்துட்டு, டேய் ஆர்மர் கிங்கோட சீடனை ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துரு, ஒட்டுக்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ முன்னாடி இதுன்னு சொல்லுவோம். குடிச்சிக்கிட்டு இருந்த தனியாக பொழிச்சிட மேலே துப்பிட்டு, என்னது நானா ஆர்மர் கிங்கோட டிசிபிள் நானா, டேய் பைத்தியக்காரங்களா தப்பாக படிச்சுக்கிட்டேடா சொல்லும் போது அவன் சொல்லுவான், டேய் நாங்களாம் முட்டா போயலாம், டேய் நீ போட்டிருக்க அந்த ஆர்மர் பார்த்தாலே தெரியுது நீ தான்டா அவரோட சீடன்னு, ஒன்றுக்கிட்ட தான் எங்கள்கிட்ட வேலை இருக்குது, ஒழுங்கா வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும், அட பைத்தியக்காரங்களா யாருன்னு தெரியாமலே வந்து எப்படி மதுராகில என்ன பண்ணுறது இவங்கள அப்படின்னு ஹீரோ சொல்லி வச்சுக்கிட்டு இருப்போம். ஒக்கா மக்கா இவனை ஒன்றையும் பிடிச்சி கொண்டு போய் நாங்கள் குடும்பத்தில் கொடுத்தா அவங்க ஒரு பில்லு கொடுப்பாங்க, அதை ஒன்றி தின்னுட்டேன், இந்த மொத்த இடமும் ஏன் கண்ட்ரோலில் வந்துடும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு பிளான் போட்டுட்டு இருப்பான் நம்ம பெரிய மொட்டை. ஐயோ ஒரே பைத்தியமாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது, எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, சரி அவங்க வழியில் போய் அவங்கள சமாளிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு நடந்து போவோம். சாக்க பாருங்க அவன் எந்திரிச்சு தப்பிச்சு ஓடுறான் அப்படின்னு அங்கே இருக்க எல்லா கை மொட்டைங்களாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய மொட்டை கொஞ்சம் அறிவு இருக்கும், அவன் சொல்லுவான், அவன் ஓடுற மாட்டா தெரியுது அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோவை சொல்லும் போது நம்ம ஹீரோ, டேய் என்னடா என்ன வெயிட் பண்ணிட்டீங்க, வாக்கடா அப்போ நீங்கள் எங்கேயும் போகணும்னு சொன்னீங்களா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி நடந்து போவோம். நம்ம ஹீரோவையும் தப்பாக நினச்சிப்பாங்க, என்னென்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு எலிக்சரை கொண்டு போகிறான்னு நினச்சிட்டு ஹீரோவை கடத்தி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம ஹீரோ அடிச்சு அவங்கள பழக போகிறான்னு. மொட்டை சொல்லுவான், டேய் இப்போ கூட டைம் இருக்குடா, நீ அந்த எலிக்சரை கொடுத்துட்டு ஒன்று விட்டுறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ, டேய் நான் அவனோட சீட்டனே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடிக்க வருவான். என்னையும் அடிக்க வரியாடா அப்படின்னு மொட்டையும் அடிக்க போவான். இன்றைக்கே உன் கதையை முடிக்கிறேன்டா அப்படின்னு மொட்டை அடிக்க போவானா, நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து ஒரு குத்துவான் பாருங்க, ஆளுக்கு அவ்வளோதான் கலங்கி போயிடும். ஐயோ போச்சே குத்தி விட்டான்டா அப்படிங்கிற மட்டும் தான் இருக்குது. அடுத்து பார்த்தா மூஞ்சில் ஒரு அடி, தம்பி அடுத்து இந்த வாங்கிக்கோன்னு ஒரு அடி அடிச்சனால பறந்து போய் மரத்தில் அடித்து விழுந்துருவான். அவங்க மொட்டையெல்லாம் மிரண்டு போயிடுவாங்க, என்னடா இதே நம்ம மாஸ்டர் இந்த அடி வாங்குறான், ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கானே, ஐயோ அடி என்ன பொழந்து எடுத்துட்டானே, நம்ம போன பொட்டுவான் ஒன்றதே பரட்டிடுவான், சரி நம்ம இப்படியே நின்று வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க. அடே பைத்தியக்காரங்களா இப்போ வரலன்னா அடிச்சு புஞ்சில் உடச்சி எல்லாம் சாவடிச்சிடும், உனக்கா ஓடி போயிருங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் மிரண்டு போயிடும். இந்த ஆர்மர் கிங்கோட சீடைங்களை அடிச்சு காலி பண்ணுற யாராச்சும் வந்து காப்பாற்றுக்கே வெறும் சத்த ஒன்று தான் கேட்கும். எவனும் கிடையாது, டேய் திருப்பின்னு சொல்லிட்டேன், நான் அவனோட அப்ரெண்டிஸு கிடையாது பார்த்துக்க, நான் வந்து அவன் அப்ரெண்டிஸே கிடையாதா அப்படின்னு நம்ம ஹீரோ அடிப்பாங்க. அந்த சம்பவம் முடிஞ்சு அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. எல்லாம் வந்து பேசிட்டு வாங்க, நம்ம போய் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒருத்தன் பேசும்போது, நீ போயிருந்த உனக்கு கை காலெலாம் அடித்து முடிச்சிருப்பாங்க, நீ ஒழுங்காக இங்கே இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லுவான். ஆம்னா அவன் ரொம்ப பாவம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு ஒருத்தன் முடியாந்து, நான் ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன்டா, அந்த ஆர்மர் கிங்கோட சீடாக இருக்கான்னு தெரியுமா, அவன் வந்து என்ன பண்ணான்னா அங்கே இருக்க அந்த பவர்ஃபுல்லான மொத்த பேரையும் அடித்து காலி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, நான் அது யங் ட்ராகன் அவன் எல்லாரையும் அடித்து காலி பண்ணிட்டானா, இவன் இப்போ ஒரு புதுசாக வந்திருக்க ட்ராகன்ரா அப்படின்னு கடந்து எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
துணிச்சலான டிராகன் போடு. அவன் அவ்வளோதான், நியூ டிராகன் வந்துட்டான்டாடி, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாதீங்க அப்படின்னு கிடந்து எல்லாம் குத்திக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்லேயே ஒரு சிவப்பு மண்டையக்காரனை காட்டுவாங்க. என்னது இந்த நியூஸ் நல்லா இருக்கே அப்படின்னு அவன் ரசித்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். இது நல்ல செய்தியாக இருக்கே, அந்த ஆர்மடு கிங்கோட அப்ரண்டிஸ் இங்கே தான் இருக்கானா, அந்த அப்புறம் சட்டியை நம்ம போய் மாஸ்டர்கிட்ட போட்டு விட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுவோம். நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டே வருவான். நேற்று பைத்தியகாரத்தனமாக போட்டு அவங்கள அடிக்க வேண்டியதாக போச்சு. இந்த முறியுமில் பைத்தியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, இவ்வளோ வீக்கானவங்க இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது அதோட அந்த கிழவனும் அந்த பேத்தியும் அடிச்சுக்கிட்டது நான் இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. அது இருக்கட்டும், சரி நம்ம பொறுமையாக போவோம் இன்றைக்கி எந்த பைத்தியக்காரனும் பார்க்காம அப்படின்னு ஹீரோ போயிட்டு இருக்கும் போதே, ஏப்பா சொல்லி வாய மூடலை, இந்த முட்டா பயிலுவா வந்துட்டாங்க. டேய் ஒழுங்கு மரியாதையாக வெளில வாங்கடா அப்படின்ட்டு ஹீரோ சொன்னோன்னே, எங்களை பார்த்துட்டியா அப்படின்னா அங்கேருந்து 4 பேர் வருவாங்க. டேய் தம்பி, நீ வச்சிருக்கீல அந்த பில்லு, அதை ஒழுங்காக கொடுத்துட்டீங்க, இந்த ஓடி போயிரு, நீ ஆர்மட் கிங்கோட சீடன் தானே அப்படின்னு அங்கே ஒரு முரட்டால் வந்து நிற்பான். இல்லை யாரா அந்த ஆர்மட் கிங்கோட அப்புறம் சட்டி, அவனை உன்னைய என் கையில் கிடைக்கட்டும், அவனையும் அடிப்பேன், அவங்க மொத்த பேரையும் மிதிப்பேன்டா, இன்றைக்கி எல்லோரும் என் கையில் செத்திங்கடா. டேய் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கா, இன்னும் டென்ஷன் ஏற்றுறீங்களா அப்படின்னு ஹீரோ சொல்கிறதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 15 நிமிஷமாக தான் போடுவேன், கோச்சிக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து டைம் பற்ற மாட்டேங்குது எடிட் பண்ண. 30 நிமிஷம் ரெடி பண்ணலாம் பார்த்தா 3-4 நாளாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மழை வந்து வீடியோ எடிட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. கோச்சிக்காதீங்க கெஞ்சி கேட்குறேன். நண்பர்களே, இப்போதைக்கு நம்மளால் அமௌண்ட்டு கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் பாரபட்சம் பார்த்து ஸ்கேனர் போட்டு விட்றேன். முடிஞ்ச ஏதாச்சும் 5-10 ஏதாச்சும் போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நெட் கார்டு போட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே நம்மள்ட்ட காசு இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்குது. நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன் தான், ஆனால் உங்களை நம்பி கேட்குறேன். விருப்பம் இருக்கவங்களையும் போட்டு விடுங்க, இல்லைன்னா அப்படியே தள்ளி விட்டு போயிருங்க.